தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ஒரு சனாதன ஒழிப்பு சம்பந்தமாக உதயநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் பேசிய பேச்சு தொடர்பாக அமித் மால்வியா அப்படின்றவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது. அவர் தன்னுடைய வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு மனு, அந்த மனுவின் விசாரணையின் பொழுது இந்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை என்ன சொல்லுதுன்னா, பல அப்சர்வேஷன் சொல்றாங்க, பல விஷயங்களை சொல்றாங்க. அதெல்லாம் அவங்க யார் மனுதாரரோ, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தரப்பில், காவல்துறையின் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட்ல சொல்லப்பட்ட அந்த விஷயங்களை ஆராய்ந்து நீதிபதிகள் பல்வேறு விமர்சனங்களையும் பல்வேறு கருத்துக்களையும் அதுல பதிவிடுறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. அதுல அந்த வழக்கையே தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஏன்னா என்ன அடிப்படையா சில விஷயங்களை சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அபாலிஸ்ட்னு சொல்றீங்க அப்படின்னா அந்த வார்த்தைக்கான அர்த்தமே ஒழிப்பு தான். அப்படின்னா சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா அது அழிக்கப்படணும், ஒழிக்கப்படணும்னு சொல்றீங்கன்னா அது சனாதனம்னா இந்து மதம். அப்ப அதை ஃபாலோ பண்றவங்க, அதை பின்பற்றுபவர்களுடைய அழிக்கணும்னு சொல்றீங்க. இது ஒரு இனப்படுகொலை, இன அழிப்புக்கு ரிலேட்டிவா வருது. அதே நேரத்தில் இது ஒரு வெறுப்பு பேச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவர்கள் வரிசையா சொல்லிட்டே வராங்க. அப்படி சொல்லும்பொழுது இன்னொரு கேள்வியும் கேட்கிறாங்க, யார் வெறுப்பு பேச்சை பேசுறாங்களோ அவர்கள் மீது வழக்கு பதியாமல் அதற்கு எதிர்வினையாற்றியவர் மீது ஏன் வழக்கு பதியப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை அதற்குள்ள வைக்கிறாங்க. வழக்கையும் அவர்கள் தள்ளுபடி செய்திருக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. இது எப்படி இது ஆழம் தெரியாமல் ஒருவேளை இதுல காலை விட்டு விட்டாரா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா அவர் ஒரு சனாதன எதிர்ப்பு மாநாட்டுக்கு போயிட்டு அதை பத்தி பேசணும் அப்படின்னும் போது சனாதன ஒழிப்பு, எதிர்ப்பு, டெங்கு மலேரியா மாதிரி அதை ஒழிக்கணும் அப்படின்னு அன்னைக்கு சொல்லிட்டு வந்தது இவ்வளவு ஒரு எதிர்வினையை கொண்டு வரும் அப்படின்னு அவர் யோசித்துதான் இதுல செயல்பட்டாரா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. அதை தொடர்ந்து பல முறை அதை பத்தி கேட்கும் போது கூட அது தொடர்பாக நான் எந்த மன்னிப்புமே கேட்க மாட்டேன், நான் பேசினது சரிதான் அப்படின்றதுதான் அவருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இப்ப பார்த்தோம்னா இந்த ஒரு தீர்ப்பும் திமுக ஆதரவாளர்கள் மத்தியில ஒரு பெரிய விஷயமாக போகுது. அதுல அவங்களெல்லாம் கேட்கும்போது தீர்ப்பே தவறானது அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க பதிவு பண்றதையும் பார்க்க முடிகிறது. ஸோ இது என்ன நடக்க போகிறது, ஒரு அரசியல் தலைவர், ஒரு துணை முதலமைச்சர் யோசிக்காமல் பேசிவிட்டாரா, இதனுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும், இது எப்படி தன்னுடைய கட்சிக்கே ஒரு பேக்ஃபயர் ஆகுமா, இது எப்படி போகுன்றதை யோசிக்க தவறிவிட்டாரா அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். இரண்டு கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்காங்க. முதலாவதாக அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் இணையம் வழியாக நம்மோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு டிவி சோமு அவர்களும் நம்மோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். இந்த நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவு, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ், இது முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதான் அவங்க சொன்ன இப்போ சில விஷயங்கள் நமக்கு புரியல. அதாவது அவங்க இந்த சனாதன ஒழிப்புன்னு நீங்கள் சொன்னது இன அழிப்புன்னு சொல்லி அந்த பிறகு ஏற்கனவே ட்விட்டு போட்டார். அதை இந்த நீதிபதி ஏற்றுக்கிறாங்க. அதாவது சனாதனங்கிறது ஒரு சப்ஜெக்ட். சனாதனம்னா என்ன அப்படிங்கிற புரிதல் இங்கே பல பேருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அதான் யதார்த்தம். அவங்க சொன்னதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுன்னு. அப்படி ஒரு விஷயத்தை ஒழிக்கணும்னு நம்ம சொன்னோம்னா அந்த நபரையும் ஒழிக்கணுமா அப்படின்னு அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்படி ஒரு அர்த்தத்தை அவங்க நினச்சிருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு முன்னணின்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதாவது தீண்டாமைங்கிற பேரில் ஜாதி ரீதியாக யாரெல்லாம் ஒடுக்கப்படுறாங்களோ அவங்கள பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நம்ம தீண்டாமை அழிப்பு முன்னணின்னு வச்சுருக்கிறீங்க. அப்போ தீண்டாமையால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள்லாம் ஒழிக்க போகிறீங்க. நீங்கள் எல்லாம் இன அழிப்பு பண்ணுறீங்க அப்படி சொல்ல முடியுமா? மது ஒழிப்பு மாநாடுன்னு நடத்துகிறோம். அப்போ மதுவை ஒழிக்கிறான் அர்த்தமே தவிர மது பிரியர்களை ஒழிக்கிறான், வெட்டுறான், கொடுத்துறான், இனப்படுகளைங்கிற அர்த்தம் வராது தமிழில். ஒரு விளைந்தங்க நம்ம எந்த தமிழ் வழி கல்வியா இல்லை தெரியல. ஏன்னா அந்த நிகழ்ச்சியில் உதயநிதி தமிழில் பேசியிருந்தால் கூட இப்போ இவங்களுக்கு புகார் கொடுத்து, ஏன்னா டெல்லியில் இருக்கிறவர் அதை ட்விட்டு போட்டிருக்காரு, அதுக்கான அது ஆங்கிலத்தில் இருந்திருக்கலாம், தெரியல. ஆனால் இது இந்த சனாதன ஒழிப்பு அப்படிங்கிறது அந்த மக்களை ஒழிக்கிற மாதிரியான விஷயம் அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு இல்லையா? அது
சரியா இருக்கிறதா எனக்கு தோணலை. இல்ல இதுக்கு ஒரு விளக்கமே முன்னாடி வந்து நீங்க நமக்கு வந்து உரிய விளக்கம் தெரியல சனாதனம் அப்படின்னு சொல்றீங்க நீங்க. ஆனா இதுக்கு ஒரு விளக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரப்புல வந்து நடுவுல கேள்விகள்லாம் கேட்கும் போதே சொன்னார், நான் வந்து சாதி பாகுபாடு பத்தி பேசுறேன், சாதி ஒழிப்பு பத்தி தான் நான் வந்து பேசுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாரு. அப்ப வந்து எல்லா இடத்துலயும் பாகுபாடு இருக்கு, எல்லா மதத்திலையும் பாகுபாடு இருக்கு, அப்ப ஏன் நீங்க இந்து மதத்தை மட்டும் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. கேட்கும்போது அவர் சொல்றாரு, இல்ல இல்ல வேற இடத்துல இருந்தா அதையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா அபிடவிட் தாக்கல் பண்ணும்போது நீதிமன்றத்துல வரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்து மதத்துக்கு எதிராக தான் நாங்க சொல்லியிருக்கோம், இந்து மதத்துல இருக்கக்கூடிய சாதிய பாகுபாடை தான் நான் கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் முன்வைக்கிறாரு. அதுக்கு தான் அவங்க வந்து நீதிபதி அவர்கள் வந்து இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு இந்த பதில்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ தொடர்ந்து ஏன் வந்து திமுக திகவும் இந்து மதத்தை மட்டும் பேசுறாங்க அப்படின்ற கேள்விதான் நீதிபதியே அங்க வச்சிருக்கிறத பார்க்க முடிகிறது. 100 ஆண்டுகளாக நாங்க பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்துக்களை பேசும்போது இவங்க கரெக்டா பேசுறாங்க, மிச்சவங்களை பேசும்போது பேசுறது இல்ல. இந்த டிஃபரன்ஸ் ஏன் வருது? இது ஒரு துணை முதலமைச்சர் இதை பேசலாமா அப்படின்ற ஒரு பாயிண்ட் வருது. அப்ப அது கரெக்டா அடிப்படை இந்த மாதிரி ஒரு எண்ணம் வருது இல்ல, இதுவே வந்து ஒரு தரமான எண்ணம் இல்லை. அது நீதிபதியாக இருந்தால் கூட அவங்க பார்த்தா பார்க்கறது தரமான எண்ணம் இல்லை. ஏன்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு இடத்துல உன் மேல தப்பு இருக்கு அப்படின்னா அவனும் தானே தப்பு பண்றான். அப்ப இந்து மதத்துடைய ஒரு முன்னோடிகளாக ஒரு அரசியல் கொள்கை தலைவர்னு சொல்ற மாதிரி நீங்க மற்ற மதத்தை, இஸ்லாமிய மதத்தை சொல்றீங்க, அங்க வந்து தப்பு இருக்கு அப்படின்னா அப்ப இந்து மதத்துடைய கடவுள் அல்லான்னு வச்சிங்க, இல்ல கிறிஸ்டின்ல தப்பு இருக்க அப்படின்னா இயேசுவை வச்சிங்க இந்து மத கடவுளா. அவன் இது கட்சிக்காரன் சொல்ற மாதிரி தான். அரசியல் ஸ்டேட்மெண்ட் இதுல நான் சொல்ற உதாரணம் உங்களுக்கு புரியல. நான் சொல்றது அதுக்கு நான் அப்புறம் வர்றேன், அதையும் சொல்றேன். கட்சிக்காரன் தான் சொல்லுவான், நீ ஏன்டா ஊழல் பண்ண, அவன் செய்யவில்லையா. நாயகன் படத்துல கமல் சொல்லுவாரு, முதல்ல அவனை நிறுத்த சொல்லு, ஏய் நீ என்ன செய்யற, முதல்ல நம்ம என்ன செய்யறோம் நீங்கிறத விட இப்ப இந்து மதம்னு சொல்லக்கூடிய ஒரு மதம் இருக்கு இல்லையா, அதுல வந்து யாரெல்லாம் வந்து இருக்காங்கன்னு சொல்லி இந்த அரசியல் சட்டம் சொல்லுதோ அதுல உள்ளவங்க தான் சொல்றாங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இந்த விமர்சனங்கள்லாம் இருக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்த இந்தியாவில் அதிகம் பேர் வந்து இந்துக்கள் 79.5 80% இவங்க சொன்னமே வச்சுக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத விட அதிகமாகவே இந்துக்கள் வந்து ஒரு IAS ஆஃபீஸராகவோ உயரில் இருப்பாங்க. அது என்ன காரணம்னா, நம்ம வந்து இந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அது இந்து பிரிமானம் இருக்கும், மதப்பற்று இருக்கும், அதெல்லாம் ஒரு பக்கம். அதை தாண்டி அந்த பழைய வந்து கட்டுப்பாடுகள்லேருந்து அதை வெளியில் வந்தது தான் வந்து ஒரு காரணம். இப்போ இஸ்லாமியர்கள் தான் இன்றைக்கும் அந்த ஒரு விஷயங்கள் பெரும்பாலும் இருக்குது. அதுலேயும் படித்த பெண்கள் இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பார்த்தா அந்த மத அடிப்படையான ஒரு எண்ணம் என்னென்னா, பெண்கள் படிக்க வேண்டாம், இந்த மாதிரி அவங்கள அந்த மதத்தில் சொல்லியிருக்குதா இல்லையோ இவங்களுடைய ஒரு மனநிலை இது இருக்கு. அதனால எல்லா மதமும் இப்படிதான் இருக்கு. அந்த ஏன்னா அது வந்து அதுதாங்க, எல்லா மதமும் அப்படி இருந்தா எல்லா மதத்திலும் இருக்கக்கூடிய எங்கெங்க நம்மளுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களோ அதை நம்ம மூட நம்பிக்கைகளோ அதை நம்ம அகற்றணும், அதை பத்தி பேசணும், அது நியாயமானது. ஆனா நமக்கு ரொம்ப தொடர்ந்து ஒரு மதத்தையே நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். ஆனா இல்ல நாங்க அந்த மதத்தை பேசலன்னு சொல்லுவோம் அப்படின்றது வந்து எந்த விதத்துல சரியா. இதே கருத்து எனக்கு உண்டு, நானும் நிறைய பேசுறேன், ஏன் இதையே குறி வச்சு பேசுறீங்க அது மாதிரியானதுன்னு. அதில் இன்னொரு என்னன்னா, அதே நேரத்தில் இப்போ இது என் வீடுனா என் வீடு சுத்தமாக இருக்குன்னு சொல்கிறது வந்து தவறு கிடையாது. நம்ம வந்து சொல்லலாம், ஏன்னா நீ உனக்கு பறந்த மனசு இருந்தால் பக்கத்து வீட்டையும் சுத்தம் பண்ணுன்னு சொல்லலாம். அது ரெண்டாவது. இது இப்போ நம்மளோட இருக்கிற விஷயம், இப்போ பல விஷயங்கள் நம்ம மாறி இருக்கிறோம், விமர்சனங்களால் தான் மாறணும். எப்படின்னா, பிராமணர்கள் வந்து கடல் தாண்டி போகக்கூடாது, போனால் அவங்கள வந்து ஜாதி ரீதியாக ஒரு மத ரீதியாக வந்து தள்ளி வச்சிருவோம்லாம் இருந்தது. இப்போ அதெல்லாம் மாறுச்சு. இப்போ அமெரிக்கா போய் அங்கேயும் கோயில் கட்டிட்டு தான் இருக்கான், அது வேறு விஷயம். ஆஸ்திரேலியா போனால் அங்கே ஒரு கோயில் கட்டிடுறான், ரைட்டு, ஓகே, அது ஒரு விஷயம். ஆனால் இந்த தேவையில்லாத இந்த அதுக்காக வந்து அந்த காலத்தில் மதத்தை உருவாக்கினவர்கள், கடவுளை உருவாக்கினவர்களாம் மோசம் அப்படி சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்தில் இருந்த சிந்தனை ஆற்றலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அந்த சமுதாயம் அமைதியாக இருக்கும். அப்போல்லாம் குழுக்கள் தானே. இப்போ இத்தனை ஒரு 10 கோடி பேர் 100 கோடி பேர் வாழ்கிற இடம்லாம் அப்போ கிடையாது. இல்லை, சின்ன சின்ன குழுக்களாக இருப்பாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்காது. ஒருத்தர் தவறு பண்ணிட்டான், ஒரு 1000 பேர் இருக்கிற ஒரு குழுவில் தவறு பண்ணிட்டான்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகளும் இப்போ கிடையாது. இல்லை, இப்போ சனாதனம் பற்றி புரிதலே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதை ஏன் இப்படி அது சாதி பாகுபாடு தான் சனாதனம்னு ஒரு இந்த திகவும் திமுகவும் தொடர்ந்து பேசிட்டு அது எந்த அடிப்படையில் அவங்க பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்னுடைய புரிதலுக்கு நான் சொல்ல, சனாதனம் என்னங்கிறது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, பொதுவாக அதுக்கான ஒரு அர்த்தத்தை சொல்கிறாங்க. சனாதனம் அப்படின்னா அது அழிவு இல்லாதது,
அப்படிங்கிறது சொல்றாங்க. இப்போ அதுலேயே எனக்கு அந்த நீதிபதி மேல ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்ன கேள்விக்கு நான் வர்றேன். அப்ப சனாதனம் அப்படின்னா அழிவில்லாதன்னு அர்த்தம் இருக்குல்ல, இல்ல இருக்கா இல்லையா? சரி, எல்லை இல்லாதது, அழிவில்லாதது. ஆமா சொல்றாங்க. இல்ல அழிவில்லாததுங்கிறது அர்த்தம் இருக்கா இல்லையா? இல்லாதது இல்ல எல்லாரும் அழிவில்லாததுங்கிற அர்த்தம் இருக்கா இல்லையா? அது அழிவில்லாததுங்கிறதால தான் அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுக்கு தான் வரேன். அப்ப நீங்க ஒரு விஷயத்தை அழிவில்லாதுன்னு சொன்னீங்கன்னா அப்ப மற்ற பல விஷயங்களை வந்து அழியக்கூடியதுன்னு சொல்றீங்களா? அப்ப உங்க மேல இனவாத கேஸ் போட்டா என்ன? அப்படி ஒருத்தன் கேட்பாங்களா? நான் கேட்கல. சொல்லலையே, மற்றெல்லாம் அழியக்கூடியது நாங்க சொல்லலையே. இந்த உடல் தான் அழியக்கூடியது, ஆன்மா அழியாதது. ஆன்மா அழியாதது, உடல் மட்டும்தான் அழியக்கூடியதுன்னு தான் நாங்க சொல்றோம். உங்க சிறப்பா தான் இவங்க கேட்கறாங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. வேற எங்கேயும் போறாரு, அது கூட நான் போக விரும்பல. அவர்கள் உதயநிதியை பத்தி பேச வைங்க, உதயநிதி பத்தி பேச வைங்க. அதுதான் ரைட், கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்களுக்கான கேள்விங்க கேட்பாங்க. நீங்க பேசுறப்ப நான் தலையிட மாட்டேன், சரியா? அமைதியா வாங்கிட்டு நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கப்புறம். ஏன்னா என்னோட புரியாமையை தான் நான் கேட்கறேன். எனக்கு வந்து அந்த அளவுக்கு நான் நாலேஜ் இல்லை உங்க அளவுக்கு. ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு கேட்டீங்க என்னன்னா சனாதனம் இல்ல தொடர்ந்து இல்ல ஒரு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் ஏன் இத வந்து பேசணும், இத ஒரு இஷ்யூ ஆக்கி இத ஒரு லைட் கொண்டு வரணும்? இப்ப சனாதனம்ங்கிறத பத்தின இந்த அழிவில்லாதது அப்படிங்கறத தாண்டி பெரிய புரிதல் இல்லாதனால என்ன சொல்றேன்னா, இது உதயநிதி மட்டும் இல்ல, இந்த சனாதனம்ங்கிற பெயர்னாலதான் ஒரு ஜாதி என்ன வர்ணாசிரமம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலங்காலமா இருக்கு அப்படிங்கிறது தான் பல எந்த இடத்துல எடுத்துக்கிட்டாங்கன்னே தெரியலையே. இல்ல சொல்றது அந்த மாதிரிலாம் இல்லையா? ஐயா இல்லையா, என்னுடைய ஒரு புரியாமையே நான் சொல்றேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணு புரியல. நீங்க என்ன சார் விவாதத்துக்கு வந்தீங்க? சரி, அப்ப சனாதனம்னா என்னன்னு குழப்பாம சொல்லணும். பேசுறீங்க, உதயநிதிக்கு தான் புரியலன்னா உங்களுக்குமா புரியல? என்ன சார் நீங்க? சரி அமைதியா இருங்க. இது ஒரு ஒன்னொரு விவாதமா இருந்தா உங்கள்ட்ட பல கேள்வி கேட்டுருவேன், நேரம் இல்லை. அதாவது ஒண்ணும் இல்லைங்க, சனாதனம்னா அது ஆரம்பத்துல வந்து எதுவுமே நெகட்டிவா சொல்லல, மக்களை பிரின்னு சொல்லல, இவன் அடிமைன்னு சொல்லல, இதெல்லாம் கரெக்ட், ஓகே, அப்படி வச்சுக்கோ. ஏன்னா தெரியல ஒரு வச்சுக்கோ. ஆனா அது ஒரு பக்கம் சொல்றாங்க. அப்ப அது என்னதான் சொல்லி இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்னு ரொம்ப எளிமையா சொன்னா, இவங்க சனாதனம்ங்கிற பேர் மேல எந்த வித வருத்தமும் யாருக்கும் இல்லை, எந்த பேர்லயும் யாருக்கும் வருத்தம் கிடையாது. அதனால அதுல வந்து விஷயமே அது கிடையாது. இந்த பெயரினால் அது ஆரம்பத்தில் இருந்துச்சோ பின்னாடி வந்துச்சோ, இந்த பெயரின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வுகள் சமுதாயத்தில் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் எதுக்குறாங்க. அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். உதாரணமாக என்னன்னா, கிளப்புன்னு நம்ம சொல்கிறோம், கிளப்பை ஒழிக்கணும்னு சொல்கிறாங்க சில பேர். கபடி கிளப் இல்லை, கேபரா கிளப்பை சொல்லுவாங்க. அப்போ இந்த கிளப்புங்கிற பெயரால் ரெண்டும் நடக்கலாம். கபடிங்கிற ஒரு விளையாட்டுக்கான நல்ல விஷயமும் நடக்கலாம், இல்லை கேபரா மாதிரியான சமுதாயத்துக்கு தேவையில்லாத சீரியலுக்கும் நடக்கலாம். இப்போ இந்த சனாதனம் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரால இந்த மாதிரியான விஷயங்கள் சமுதாயத்தில் தொடர்ந்து நடந்ததுன்னு கேட்டா எனக்கு புரியலன்னா நான் என்ன சொல்லிருக்கணும், சாதிய பாகுபாடுகள் இருக்கக்கூடாது, அது ஒழிக்கணும், அது தேவையில்லை, அது அழிக்கணும் நீங்க சொல்லியிருந்தாருன்னா கரெக்ட். அதுக்கு யாருமே எதிர்வினை ஆற்ற போறது இல்ல. இப்ப தொடர்ந்து சனாதனம்ங்கிறது விளக்கிட்டே வராங்க. இல்ல அது சனாதனம்னாவே இந்து மதம் தான், இந்து மதத்தை பத்தி தான் பேசுறாங்கன்னு தொடர்ச்சியா இந்த விவாதம் ஒரு 4 வருஷமா நம்மளும் 4-4.5 வருஷமா கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். அப்ப நான் தொடர்ந்து அதையே தான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியாக இருக்க முடியும் அப்படின்றது. இப்ப பகவத்கீதையில வந்து அர்ஜுனன்ட்டு கிருஷ்ணர் சொல்றாரு, குல தர்மம் அழிந்தால் சனாதன தர்மம், அதாவது நிலையான அறம் அழியும் அப்படின்னு. அதே மாதிரி மனுஸ்மிருதியிலும் சரி, ராமாயணத்துல, அதாவது வால்மீகி ராமாயணத்துல ஏஷ தர்ம சனாதன, அதாவது இதுவே நிலையானது அப்படின்னு. எது நிலையானது அப்படின்னா, இந்த மனிதர்களுடைய பிறப்பு, இவன் தலையில இருந்து பிறந்தான், இவன் காலில இருந்து பிறந்தான், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். மனுஸ்மிருதிக்குள்ள போறீங்க, பல வருஷம் இருக்கு, அது போனா வேற விதமா ஆயிடும். நான் இந்த இடத்துல வாசுதேவன் அவர்கள்ட்ட கேட்க நினைக்கிறது வந்து, அவர் தொடர்ச்சியாக உதயநிதி ஸ்டாலின் வந்து கொடுத்த விளக்கம் என்னன்னா, நாங்க சாதிய பாகுபாடு அதை பத்தி தான் பேசுறோம், சமத்துவம் வேணும், தொடர்ந்து இந்த பாகுபாடுன்றது இருக்கக்கூடாது மனிதர்களுக்குள்ள, அந்த சமத்துவத்தை பத்தி தான் பேசுறோம், அதை கொண்டு வரணும், அதை தான் ஒழிக்கணும்னு சொல்றேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்படி இருந்தும் தொடர்ச்சியாக வந்து அவரை வந்து ஏன் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னு கேட்கறது வந்து எப்படி சரியா இருக்கும்? 2-3 எக்ஸாம்பிள்ஸ் கூட நான் உங்களுக்கு சொல்றேன் மேடம். இதனுடைய, அதாவது உதயநிதி பேசின பிறகு இந்துக்களுக்கு மேல ஏற்பட்டிருக்கிற வன்முறைகளுக்கு இன்னொரு இது சொல்றேன். நான் வந்து 1970-71 திருச்சியில இருந்த போது எங்க பிராமணர்களுடைய பூணூல் அறுப்பு, குடுமி அறுப்பு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க.
நாங்க இந்த ஆவணி வெட்டத்துக்கு காவிரி கரையில போயிட்டு சந்தியாவந்தம் அந்த இதெல்லாம் நித்தியகர்மம் எல்லாம் பண்ணும்போது அதெல்லாம் டிஎம்கே காரங்க தான் வந்து டிகே காரங்க தான் வந்து எங்களெல்லாம் அடிச்சு விரட்டினாங்க. அதுல நான் பாதிக்கப்பட்டேன். இது ஒரு விஷயம் நான் ஒரு ரெக்கார்ட் பண்றேன். அவர் சொன்னதுதான், அதாவது இந்துக்களை விஷம் வைத்து கொல்லுவேன், இந்துக்களை புகை போட்டு கொல்லுவேன் அப்படின்னு. அதாவது புகை போட்டு கொல்லுவேன்னு சொல்லல, ஆனா டெங்கு கொசு மலேரியா கொசு எப்படி கொல்றாங்க, ஒண்ணு அந்த இது ஜெட்டு வச்சுக்கிட்டு பூச்சி மருந்து அடிப்பாங்க, அப்படிதான் சொன்னா கொசு வச்சு கொல்லுவாங்க, அதாவது புகை போட்டு கொல்லுவாங்க. எப்படி யூதர்களை லட்ச லட்ச யூதர்களை வந்து ஹிட்லர் கொண்டார் பாருங்க, அதே டெக்னிக்கை இங்க அடாப்ட் பண்ண போறாங்க. அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நாம என்ன பாக்குறோம். பொங்கலுக்கு நாம வந்து கோலம் போட்டோம்னா ராத்திரியோட ராத்திரியே பக்கத்துல இருக்கிற இஸ்லாமியர்கள் பக்கத்துல இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் வந்து அழிச்சுட்டு போறாங்க. நானும் வீடியோ பார்த்தேன், நீங்களும் பார்த்தீங்க, சாரும் வீடியோ பார்த்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு மக்களுடைய மனசுல வெறுப்பு இந்துக்கள் அப்படின்னாலே அவங்களுடைய. ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் வந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தான். எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவர் வந்து ஒரு இஸ்லாமியர் திருமணத்துல போயிட்டு இந்துக்கள்னாலே அப்படிதான் புகையை வளர்ப்பாங்க, சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லுவாங்க, இன்னும் இவர்களும் உருதுல மந்திரம் சொன்னா இவருக்கு புரியுமா? உருதுல அவர்கள் ஆசீர்வசனம் சொல்வார்கள், கிறிஸ்தவர்கள் ஹீப்ரு மதத்துல ஆசீர்வசனம் சொல்வார்கள், லத்தீன் மொழியில சொல்லுவாங்க, கிரேக் மொழியில சொல்லுவாங்க, இட்டாலியன் மொழியில சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சாருக்கு புரியுமா? மு.க. ஸ்டாலினுக்கு புரியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஆனா இந்துக்களை பத்தி இவங்களுக்கு வந்து தொடர்ச்சியா காலங்காலமா 100-150 வருஷமா இவங்க பண்ணிட்டு இருக்கிறது, இஸ்லாமியர்கள் பண்ணாதத இன்னைக்கு இவங்க வந்து பண்ணி சாதிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்தை தான் உதயநிதி சொன்னாரு. உதயநிதி வந்து சாதாரணமா நீங்க நினைச்சுக்காதீங்க, உதயநிதி வந்து அந்த பரம்பரையில வந்தவர் தான். அவருக்கு அந்த தன்னுடைய அந்த பழைய கொள்கைகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிறது தான். சனாதனத்தை இதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல, சனாதனத்தை எல்லாருமே சமம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்னொரு இன்சிடென்ட் சொல்றேன் மேடம். ஜெராக்ஸ் டோக்கன் வாங்கியிருக்காங்க ஒரு அம்மா, ஒரு இஸ்லாமிய அம்மா அங்க போயிட்டு உணவு வாங்குறதுக்கு ஒரு டோக்கன் கொடுத்துருக்காங்க ஜமாத்ல. அத ஜெராக்ஸ் காப்பி பண்ணிட்டு இந்த அம்மா போயிட்டு வாங்குது. அந்த அம்மாவை தலையை பிடிச்சி, அந்த அம்மா புர்கா போட்டுட்டு இருக்கிறாங்க, கூடி இருக்கிறவங்களும் இஸ்லாமியர்கள். யாராவது இதுக்கு கண்டிச்சீங்களா நீங்க? ஒரு இஸ்லாமிய பெண் பசிக்குது, ஒரு டோக்கனை வந்து ஜெராக்ஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்த சாப்பாடை வாங்க போகுதுன்னா அதை கூட தாங்க முடியாத அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லையே, தாங்குற அளவுக்கு ஒரு சகிப்புத்தன்மை இல்லையே இவங்களுக்கு. அப்போ அந்த மதத்துல மற்ற மதங்கள்ல இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கிறதெல்லாம் பத்தி உங்களுக்கு கண்ணு தெரியலையா? நீங்க ஒரு கிறிஸ்தவர் தானே, நானும் ஒரு கிறிஸ்தவன், நான் என்னுடைய மனைவி கிறிஸ்தவள், நாங்கள் இருவரும் கிறிஸ்தவர்கள், நாங்கள் இப்படி சொன்னா சங்கிகளுக்கு எரியும் நீங்க தானே சொன்னீங்க. அப்போ இந்து மதத்துல, அதாவது சனாதனம் என்று சொல்லப்படுகிற இந்த சமூகத்தை, இந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவோ இருந்துட்டு போட்டோம், எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கு. உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு உதயநிதி சொன்னாரு, அதெல்லாம் வந்து நீங்க என்ன ஒழிக்க போறீங்க? உடன்கட்டெல்லாம் எப்பவோ ஒழிச்சாச்சு. பெண்ணுரிமைங்கிறது ப்ராப்ளமே கிடையாது, இங்க ஜாதி ஒழிப்பு ப்ராப்ளம், தீண்டாமை ப்ராப்ளமே கிடையாது. பிராமணர்கள் யாருமே தீண்டாமை பாராட்டுறதே கிடையாது. இப்போ நான் சொல்றேன், கடந்த ஒரு 50-60 வருஷமாக யாருமே தீண்டாமை பாராட்டுறது கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், இருந்தாலுமே முழுமையா இன்னும் போல இல்லையா? இன்னமும் நம்ம ரெட்டகோல அது இதுன்னு பாத்துக்கிட்டே தானே இருக்கோம், நம்மள சுத்தி நடந்துகிட்டே தானே இருக்கு, இன்னும் முழுசாவே ஒழியிலேயே. ஒருங்கிணைக்கப்படுகிறார்கள். அதுதான் இப்போ தேசிய குற்றவியல் ஆவண காப்பகம்னு இருக்கு. இல்லவே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? இன்னமும் இருக்கு. நீங்க வேணா யார் பண்றாங்கன்றதுல வேணா மாறுதல்கள் இருக்கலாம், ஆனா இன்னமும் அந்த தீண்டாமை இந்து சமுதாயத்துல மட்டும் இல்ல மேடம். கேரளால 27 டைப் ஆஃப் சர்ச்சஸ் இருக்கு. பேரெல்லாம் என்னால சொல்ல முடியும். சிரியன் கிறிஸ்டியன்ல இருந்து ஆரம்பிச்சு மார்த்தமா வரைக்கும் நான் வந்து லிஸ்ட் போட்டு சொல்லுவேன் உங்களுக்கு. தமிழ்நாட்டிலயும் அப்படியெல்லாம் இருக்கு. தமிழ்நாட்டுல சில பேர் போக முடியாது, எல்லாரும் பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போவாங்க, மற்ற சர்ச்சுக்கு போச்சுங்க. பத்திரிகையாளர்கள் தரப்புல கேள்வி கேட்கும் பொழுது எந்த மதமா இருந்தாலும் பாகுபாடு இருந்தா அதை அழிக்கணும்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மதத்தை சேர்ந்தவர்களை ஒழித்து கட்டுவேன், புகை போட்டு சாகடிப்பேன்னு சொன்னா ஹிட்லருடைய மென்டாலிட்டி இருக்கு உதயநிதிக்கு. அப்போ அந்த ஹிட்லர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஹீரோவா சொல்லுங்க பார்க்கட்டும். ஹிட்லர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு எல்லாருமே ஒரு வெறுப்பு வரக்கூடிய ஒரு ஆளுமை தானே. அந்த ஆளுமை தானே இப்ப உதயநிதிக்கு இருக்கு. மனோஸ்மிருதி பத்தி சொன்னார் மேடம். மனோஸ்மிருதியில எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு இருக்குங்கிறத உச்ச நீதிமன்றம் 2 வாரம் முன்னால உறுதிப்படுத்தியிருக்கு. ஒரு கோர்ட் கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல மாமனார் இறந்து போயிடுறாரு,
மாமனார் இறந்து போயிடுறாரு, மாட்டு பொண்ணு விதவை பொண்ணு. இப்போ அந்த இறந்து போன மாமனாருடைய சொத்துக்கள்ல விதவையான அவருடைய மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு விதவையான அந்த பெண்ணுக்கு உரிமை இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு மனுஸ்மிருதியிலேருந்து கோட் பண்றாங்க அவங்க. உச்ச நீதிமன்றம் பாஜகனுடைய இவங்க கிடையாது, இப்ப இருக்கிற நீதிபதிகள்லாம் வேற மாதிரி தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னு திமுக தொடர்ந்து சொல்றாங்க. திருப்பனங்குன்ற கேஸ் ஆகட்டும், இல்ல இப்ப இந்த கேஸ் ஆகட்டும், மாறி தீர்ப்பு வருது, தீர்ப்பே கொஞ்சம் தவறா வருது, கொஞ்சம் வந்து பாரபட்சமா இருக்கு. அவங்களுக்கு எது பிடிக்கலையோ, அவங்களுக்கு இல்லங்க, அவங்களுக்கு எது பிடிக்கலையோ உடனே வந்து ஒரு நீதிபதி சரியில்லை, நீதிபதி வந்து பிராமணர், சங்கி, அப்புறமா நாங்கள் போட்ட பிச்சை, இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அதுக்காக தான் இந்த செந்தில்குமார் அப்படிங்கிறது நல்லா வாங்கி கட்டிக்கிட்டாரு இந்த விஷயத்துல. கரூர் சம்பவம் விஷயத்துல செந்தில்குமார் வந்து அதே மாதிரி அவருக்கு கொடுத்தவங்களுக்கு பதிலுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்போ நாங்க சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. இன்னொன்னு சொல்றேன், உதயநிதி எவ்வளவு தூரம் போயிருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு கோலம் அழிப்பு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்குங்கிறது ரொம்ப மிக கேவலமான சமாச்சாரம். அதாவது வாட் இஸ் ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது ஒண்ணு, அந்த ஹேட் ஸ்பீச்னால எதிர்வினை ஏதாவது வருகிறதா அப்படிங்கிறது இன்னொன்னு. எதிர்வினை ஆற்றியது அவர் அமித் மாளவியா இவர் சொன்னதை ஆம்பிளிஃபை பண்ணி சொன்னார், அவ்வளவுதான். ஆனா குற்றம் செய்தவனை ஒண்ணுமே செய்யாம குற்றம் செய்வதற்கு எதிர்வினை ஆற்றவன் மேல நீங்க நியாயமான கேள்வி. இதை நம்ம கேட்போம், இது நியாயமான கேள்வி. இந்த இடத்துல இந்நேரம் உதயநிதி மேல தமிழ்நாட்டுல ஒரு கேஸ் கூட ஏன் மேடம் போடல? என்ன மாதிரி சமூகம் பண்றாங்க? அததான் கேட்க போறேன் சார். சோமு சார், அததான் வந்து நீதிபதி கேட்கிற கேள்வி வந்து அததான் கேட்கறாங்க. அதாவது அமித் மால்வியா மீது இங்க கேஸ் போடுறாங்க. அவர் வந்து ஒரு ட்வீட் தான் போட்டாரு, இவர் பேசுறத ட்வீட் பண்ணி இது வந்து ஏன் வந்து இப்ப அவர்களை நீங்க சனாதனம் நீங்கன்னா இந்து மதத்துல பின்பற்றவங்களை நீங்க அழிக்கிறீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்ற கேள்வியை தான் அவர் முன் வச்சிருக்காரு. அப்ப அந்த கேள்விக்கான உடனே இங்க வந்து நல்லிணக்கத்தை வந்து பாதிக்கும், ஒற்றுமையை பாதிக்குது, கலவரத்தை தூண்டுறதுன்னு சொல்லி அந்த பிரிவுகளின் கீழே அவர் மேல எஃப்ஐஆர் போடுறாங்க. அந்த எஃப்ஐஆர் தான் குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இது எது வெறுப்பு பேச்சு அப்படிங்கிறது கிளாரிட்டியா, அதாவது ஒரு மதத்தை பத்தி நீங்க தொடர்ந்து பேசுறது ஒரு வெறுப்பு பேச்சா, மிச்சம் இருக்கிற அந்த ஓட் பேங்குக்காக பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டான்னு தான் அதை தான் அவங்க நீதிபதி கேட்கறாங்க. ஒரு ஓட் பேங்குக்காக நீங்க தொடர்ச்சியா இந்த விஷயத்தை செய்யறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க. இங்க ஏன் ஒரு கேஸ் கூட பதிவாகி இப்ப இங்க இவ்வளவு பேர் இத விரும்பலதான், நிறைய பேருக்கு இது இந்துக்களுக்கு இது பாதிச்சுதான் இருக்கும், எல்லாருடைய உணர்வுகளுக்கும் ஒரு பாதிப்பு. நீங்க சென்சஸ் எடுத்துட்டீங்க எல்லாத்தையும் இல்ல ஜெனரலா ஏற்படுறது தானே பாதிப்பு நீங்க சரி இருக்கட்டும், நீங்க புரியுது. வெளியில சொல்லலன்னா கூட என்னதுக்கு இவங்க நம்மள ஏன் தொடர்ந்து பேசுறாங்கன்ற கேள்வி எல்லார் மனசுலயும் இருக்கும். அப்ப அதுதான், அப்ப ஏன் ஒரு இது கூட இங்க நீங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். நீங்க சொல்றீங்கல்ல இந்து ஒட்டுமொத்த இந்துக்களா இருக்குன்னு. இப்ப இந்த ரெங்கராஜன் அரசு ஒருத்தர் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அனாதி பண்றாருல, அவர் பல வீடியோக்கள்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் இந்து அல்ல, நான் சனாதனன். ஏன் அப்படின்னா இந்துங்கிற பெயரை வைத்தது கான்ட்ரோவர்சியலா இருக்கு, ஒண்ணு புரியவே இல்லன்னு நான் என்ன சொல்றேன், ஒரு அரசமைப்பு சட்டத்தின்படி பதவியேற்ற ஒருவர் அதை ஏன் அப்படி தொடர்ந்து சொல்லவே முடிக்கலையா? முடிச்சு புரியுது, நீங்க வந்து இந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியல, கொஞ்சம் கேளுங்க. அவரு சொன்னது அது இதேதான் தெய்வத்தின் குரல்ல சங்கராச்சாரியார் அவர்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி அவன் வந்து இந்துன்னு பேர் வச்சவனோ பொழைச்சோம் அப்படின்ட்டு. அதே மாதிரிதான் இவரு இந்து வேற சனாதனி வேற அப்படின்னு. அதுக்கு இது இல்லாம வெள்ளக்காரன் வந்துதான் முதல்ல மதம் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு ஒரு கணக்கு எடுக்கிறான் நீதிமன்றத்துக்காக. அப்பதான் சட்டம் நீதிமன்றம்லாம் வருது. அப்படி வர்ற பேர் என்ன ஃபர்ஸ்ட் இது பண்ணி வந்துருது. அவன் சொல்றான் அப்படின்னா, அந்த முஸ்லீம்களுக்கு வந்து குரான் படி தீர்ப்பு, இந்துக்களுக்கு மற்றவங்களுக்கு, அதாவது முஸ்லீம் அல்லாத மற்றவர்கள், அதான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் பிரிக்கிறான். அவனுக்கு ஏகப்பட்ட மதங்கள் இருக்கு, புரியல அவனுக்கு. இப்ப நம்ம தமிழ்ல நமக்கு தெரியும், சைவம் ஒரு மதம், வைணவம், சாக்கியம், இப்படி தெரியும் நமக்கு இங்க. அப்ப இந்தியா முழுக்கனா இத்தனை இருக்கும், நமக்கும் தெரியாது. அவன் போட்டு குழம்பிட்டான். அந்த அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்றான்னா, கிறிஸ்தவர், யூதர், இஸ்லாமியர் இல்லாத அத்தனை பேரும் அந்த இந்துங்கிற ஒரு வரையறைக்கு கொண்டு வரான். அப்படிலாம் அது தவிர இன்னொரு என்னன்னா, இன்னைக்கும் வந்து கோர்ட்ல கேஸ் இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்து திருமண சட்டத்தில் வந்து நம்ம பௌத்தர்களையும் இணைச்சி வச்சிருக்கிறாங்க இங்க.
அதே மாதிரி இந்து அறநிலைத்துறையில் சமண மதமும் சேர்த்து தமிழ்நாட்டில் முதற்கொண்டு பல பேருக்கு இந்து அறநிலைத்துறைன்னு சொல்கிறோம்ல அதில் சமணர் கோயிலும் வருது. இதெல்லாம் அவங்க எடுத்து இப்போ கேஸும் போட்டு நீதிமன்றத்தில் போயிட்டு இருக்கு. ஆக ஒட்டுமொத்த இந்துக்கள்னு சொல்கிறதுக்குள்ளேயே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. தவிர முக்கியமானது இப்போ அந்த கர்நாடகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி பேர் இருக்கிற லிங்காயத்துகள் அவங்க சர்டிஃபிகேட்டில் இந்து தான். நாங்கள் இந்துவே இல்லைங்க, நாங்கள் இந்த வேதத்தெல்லாம் ஏற்றுக்கிறதே கிடையாது. அதில் வந்து ஆடு மாடு இதெல்லாம் பழி போடு, குதிரையை பழி போடுங்கிறலாம் இருக்குது. ருக்வேதம் யஜுர்வேதம்லாம் சொல்கிறாங்களே 4 வேதத்தில் நாங்கள் வந்து அவங்க முழுக்க சைவம் அப்படின்னு பின்னாடி வந்து இந்த மாதிரி அதை பின்பற்றக்கூடிய சைவம் ஆகிருக்கலாம். ஆனால் அது வந்து வேதம் சொல்கிறது அதுதான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீயில வாட்டக்கூடிய அந்த குதிரை மாமிசத்துலேருந்து வரக்கூடிய அந்த வாசனை அவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லி எல்லாம் இருக்குது. இல்ல அப்ப இந்துக்கள்னு வந்து நீதிபதி சொன்னது தப்பு. நம்ம நினைச்சு 80% இந்துக்கள் நாங்கள்ல அவங்கள இது பாதிக்கல இந்த விஷயங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன். ஏன்னா அவன் வந்து இந்துல இருந்தா நான் இல்ல நான் தனி மதம் பாதிக்கலன்னா நார்த்ல எதுக்காக அவ்வளவு கேஸ் போட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் மேல? நார்த்ல தான் ஆள் இருக்கான்ல அந்த இதுக்கு. அவனுக்கு சனாதனம்னு என்னன்னு கேளுங்க. கட்சியினர் போட்டாங்களா? ஆமா, இந்த ட்விட் போட்டதே பிஜேபி தானே. ஏன் அவங்க மேல கேஸ் போடுறாங்கன்னா அவங்க எல்லாம் கோமூத்திரம் குடிக்கிறாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்படி இல்லாம ஒரு விமர்சனங்கள் வரத்தானே. இல்ல அந்த மாதிரி நம்ம யாரையுமே பேசக்கூடாது. கருத்து முரண்பாடு இருக்கலாமே தவிர இப்ப ஐயா ஒரு கருத்து சொல்றாரு அப்படின்னா ஒரு விவரம் தெரியல அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. இல்ல அவங்க கோமூத்திரம் அது மாதிரி நான் சொல்லுவேன். அது மாதிரி தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற ஒரு கருத்து எனக்கு நாளைக்கு மாறலாம். நீங்க எனக்கு புரிய வச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற கருத்தை நான் புரிய வச்சேன்னா நீங்க மாறலாம். நம்ம பொது விஷயத்தை போறப்ப தனிப்பட்ட அது மாதிரி எல்லாம் வேண்டியது. ஆனா காவல்துறை அபிடவிட்ல இன்னமும் சொல்றாங்க காந்தி, புத்தர், காமராஜர் எல்லாரையும் அதுல வந்து இழுத்து எல்லாருமே இதை வந்து பேசியிருக்காங்க. அதை தான் உதயநிதி ஸ்டாலின் காந்தி, புத்தர், காமராஜர் இந்த மாதிரி அவங்க போட்ட லிஸ்ட்ல காந்தி மட்டும்தான் ஒரு தடவை சொல்லியிருக்கிறார், ஒரே ஒரு முறை. நான் சனாதனி. அவர் மற்ற யாரும் சொல்லல. அந்த மாதிரி இவங்கள மாதிரி ஒரு கோயிலுக்கு போய் தொடர்ந்து நின்னதோ இல்ல வந்து ஜாதி வேற்றுமை பார்த்ததோ இது பண்ணதோ எந்த கண்ட்ரியும் கிடையாது. அதனால அவங்க இந்த லிஸ்ட்ல சேர்த்ததுங்கிறதே தப்பு. நீதிபதி பண்ணிருந்தாலும் அது வந்து காவல்துறை தரப்புல தான் இல்ல அதை இவங்க ஏத்துக்கிறாங்க. அவங்க அது இல்லங்கறாங்க. அவங்க இல்ல அவங்க இல்லன்னு சொல்றதா எதுவுமே பேசலங்கறாங்க. இல்ல அவங்க இல்ல பேசலன்னு சொல்றதுதான் தப்பு. நீதிபதி மேலதான் தப்பு. ஒண்ணு அதுல பேசுனது வந்து காந்தி சொன்னார் ஒரு வார்த்தை. அவர் மட்டும் தான் சொன்னார் நான் சனாதனி அப்படின்ட்டு. அதை சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு என்னன்னா அதே நேரத்தில் மனிதர்களை வந்து ஜாதி ரீதியா பிரிச்சு ஒடுக்கிறத நான் ஏத்துக்க மாட்டேங்கிறதையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார் ஒண்ணு. ஆனா இந்த நீதிபதி என்ன அந்த அம்மா ஸ்ரீமதி அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க சொல்லிருக்கீங்க இத்தனை பேர் சனாதனத்தை இது பண்றாங்கன்னு. இல்ல காமராஜர்ல இருந்து வள்ளலார் எல்லாம் போட்டுறாரு. வள்ளலார் வந்து சனாதனத்தை போற்றி ஒரு வார்த்தை பேசுனதே இல்லை. அவர் ஜாதி மதம் இது மதத்தையே திட்டி இருக்கிறார். மதம்னு சொல்லி ஏன்டா அது மாஜி போறீங்க, அந்த அருட்பெருஞ்சோதி தீபத்தை மட்டும் கும்பலங்களாண்டான்னு சொல்லி கடுமையா பேசினவர். அது மட்டும் இல்லாம ஜாதி அப்படிங்கிறத வந்து மிக கடுமையா வந்து அவர் பேசினவர். அவர் அதெல்லாம் பேசியிருக்கிறாரு. சனாதனங்கிறத வச்சு அவர் பேசுனதே கிடையாது. தெரியல இன்னொன்னு இந்த அம்மா சொன்னதுல என்னன்னா இந்த போலீஸ் வந்து இதெல்லாம் சொல்றாங்க, இதெல்லாம் ஒரு அரசியல் பின்புலம் இருக்கிறது ரொம்ப தப்புன்றாங்க. உண்மையில இந்த மாதிரி விஷயத்திலயோ இல்ல எதுலயுமே அரசியல் இருக்கிறது தப்பு தான். அவங்க சொல்ற கருத்தை ஏத்துக்குவோம். ஆனா இந்த இது வந்து உதயநிதியை பத்தி ட்விட்டர் போட்டார்ல, அவர் என்ன போட்டிருக்கிறாரு அவருடைய இதுல அப்படின்னா இது 80% பேர் இனப்படுகொலை பண்ற மாதிரியான விஷயம் அதுன்னு போட்டு அதுக்கப்புறம் இன்னொரு போட்டிருக்காரு இந்தியா கூட்டினர் அனைவரும் இந்த மதத்துக்கு எதிரானவர், இந்து மதத்துக்கு எதிரானவன். அப்ப அது அரசியல் இல்லையா? அது வந்து இவங்க அம்மா அந்த அம்மா பார்வையில படலை போல இருக்கு. அப்ப அதை சொல்லணும்ல. ஆக அரசியல் ஆரம்பிக்கிறது இந்த டெல்லியில வந்து போயிட்டு ட்விட்டர் போட்டார்ல, அங்கதான் ஆரம்பிக்குது அரசியல். இதுல எதுக்கு வந்து இந்தியா கூட்டினர் அனைவரும் இந்து மதத்திற்கு எதிரானவர்கள் அப்படின்னு அவரை போட்டிருக்கிறாரு. அது விஷயத்துக்கே வரல, கவனிக்க வேண்டிய விஷயம் இல்ல அது. நம்ம அதை வந்து அது தப்பு தானே. அவங்க எப்படி கன்சிடர் பண்ணிருக்காங்க நமக்கு தெரியல. இவங்களுடைய தீர்ப்பு தான் இப்ப நம்ம ஆராய்ஞ்சிட்டு இருக்கோங்கிறப்ப அதை நீதிபதி கவனிக்காதது தவறு. அதை நம்ம பதிவு பண்ணணும்ல. இப்ப நீதிபதி சொல்லல முழுசா நம்ம என்ன ஜட்ஜ்மென்ட் கூட படிக்கல. இல்ல நான் படிச்சிட்டு தான் வந்தேன். ஃபுல் ஜட்ஜ்மென்ட். அதனாலதான் கொஞ்சம் லேட் நான் வர்றது கூட. ஏன்னா ஒரு விஷயம் நம்ம போறோம் அது தரவுகள் இல்லாம போக கூடாது அப்படிங்கறதால அது முழுக்க ஆங்கிலத்துல படிச்சு அதுக்கப்புறம் தமிழ்ல மொழிபெயர்த்து எந்த ரெஃபரன்ஸும் ஜட்ஜ்மென்ட்ல இல்ல. அந்த அவங்க குறிப்பில் அவங்க அதையும் குறிப்பிட்டிருக்கணும். அதாவது இவர் வந்து ஒரு அரசியல் ரீதியா அவர் கொண்டு போயிருக்கிறாரு, இது தவறு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து சொல்லியிருக்கணும். அது ஏன் தவறுனாங்க அப்படிங்கிற நம்ம வந்து தீர்ப்பு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நம்ம சொல்றோம். அவங்களை பத்தி நம்ம தனிப்பட்ட முறையில் சொல்ல வேண்டியதில்லை. இல்லை தவிர வந்து
இவங்க சொல்லி இந்த தீர்ப்பை மீறியும் பல விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆர்குமெண்ட்ஸ் பேஸ்ல தான் அவங்க தீர்ப்பு எழுத போறாங்க. என்னென்ன பேசப்பட்டதோ அதை வச்சுதான் எழுத போறாங்க. அப்ப இதெல்லாம் பேசப்பட்டிருக்க விஷயத்தின் அடிப்படையில தான் அவங்க ஒரு தீர்ப்புன்னு போது அவங்களும் கேர்ஃபுல்லா தான் பண்ணிருப்பாங்க. சோ அது அந்த அடிப்படையில தான் அதை எழுதியிருப்பாங்க. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்ப அவங்களுடைய வாதங்கள் இல்ல ஒண்ணு சரியான வாதங்கள் அவங்க அப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம். அதை தாண்டி என்னன்னா இவங்க இந்த தீர்ப்புக்கு தேவையில்லாத பல விஷயங்களையும் சொல்லியிருக்கிறப்ப இவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு புரியல. இன்னொரு கேள்விக்கு போறேன். இப்ப திருப்பரங்குன்றம் ஒரு விஷயம் வந்து ஒரு இதாச்சு. இப்ப இந்த சனாதனம் வந்து 2 வருஷமாவே ஒரு பிரச்சனையில இருக்குது. இப்படி தொடர்ந்து பல வருஷமா இருக்கு. இல்ல பல வருஷமா இருக்கு. இவர் பேசினதுனால இவர் பேசின இந்த பேச்சு வந்த எதிர்வினைகள் எல்லாமே 2 வருஷமாவும் போயிட்டே இருக்கு. இப்படி தொடர்ச்சியா ஏன் வந்து ஒரு மதத்துக்கு எதிராக ஒரு விஷயம் போயிட்டே இருக்குன்னா அதை அவங்க கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். ஒரு ஆளும் கட்சியில இருக்கவங்க எல்லாரையும் ஈக்குவலா பார்க்க வேண்டிய சில சமயங்கள்ல சில விவாதங்கள்ங்கிறது பொது இடத்துல வந்தா தப்பு கிடையாது. இப்போ உதாரணமா என்னன்னா இப்போ வந்து கோயிலில் வந்து தேவதாசி பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல சட்டமன்றத்தில் பேசுறப்ப அங்க இருக்கிற காங்கிரஸ்ல முக்கியமான பிரமுகர்கள் சத்தியமூர்த்தி உட்பட என்ன சொன்னாங்க, இது ஒரு பாரம்பரியம், இது இருக்கணும்னாங்க. அப்போ இது வரைக்கும் நாங்கள் இருந்தோம், இன்னமும் உங்கள் வீட்டு பொண்ணுங்களை இது வேறு சட்டசபை ரெக்கார்டில் இருக்கிற விஷயம் தான், உங்களை இருக்க சொல்லுங்க நாங்கள். அதுக்கப்புறம் தான் அது வந்தது. இல்லைன்னா அது இந்து மதத்துடைய ஒரு பாரம்பரியம்னே இருந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு வாக்குவாதம் வரட்டுமே, இன்னும் கொஞ்சம் செழுமை பெறட்டுமே இதே இந்து மதம். நான் சொல்கிறேன் என்னன்னா எத்தனையாவது நம்ம இது இப்ப பிராமணர்களே பார்த்து பூணூலுக்கு சொன்னார்ல, இப்ப கொடுமை அழிக்கணும்ன்ற பேச்சு தானே இங்க பிரச்சனையா இல்லைங்க. இப்படி எதிர்ப்புன்ற வரைக்கும் யாருமே கேட்கல. சனாதன எதிர்ப்பு மாநாடு அது நடத்தப்பட்டது, எதிர்ப்பு மாநாடு. அங்க போய் இவரு எதுக்கு எதிர்ப்புன்னு நீங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஒழிச்சிருங்க அழிச்சிருங்கன்னு பேசும்பொழுதுதான் இது பிரச்சனையா. இதுதான் இந்த ஒழிப்புக்கான அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், மது ஒழிப்பு அப்படின்னா மது குடிக்கிறவங்க அப்படி இல்ல. என்னன்னே புரியாத ஒரு விஷயத்தை எப்படி அழிப்பாரு? அதாவது சனாதனம்னா என்ன விளக்கம்னே தெரியாது. சரி, என்னென்ன புரியாம ஏன் ஆதரிக்கணும் நீங்க? நீங்க சொல்ல ஆதரிக்கக்கூடிய சார் புரிய வைங்க. புரியாம எப்படி தீர்ப்பு கொடுத்திருக்க முடியும்? இல்ல அப்ப புரிய வைங்க. அதாவது அந்த அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சனாதனத்தை புரிய வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை கூட இல்ல. அது ஸ்ரீமதி வந்து நிரூபிக்கிட்டு நான் வந்து சொல்றேன். அது வந்து தெளிவா பாருங்க. நான் வந்து ஜட்ஜ்மெண்ட் படிச்சுட்டேன். சனாதன தர்மங்கிறது இவ்வளவு உயர்ந்த விஷயம், இந்த வருஷம் இல்ல இந்த ஒரு இதுல வந்து இது சொல்லி இருக்குது. ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் கேஸுக்கு ரிலேட்டட் இப்பதான் நீங்க சொன்னீங்க, கேஸுக்கு ரிலேட்டட் அது புரிஞ்சவங்க வந்து நல்லதுன்னு சொல்றாங்கன்ட்டு நீங்க ஏன் நல்லதுன்னு நினைக்கிறீங்க அப்படிங்கறப்ப அதை புரிய வைக்க வேண்டியது கடமை இருக்குல்லங்க. அப்ப நான் மாறுவல்ல, அதை புரிய வைக்க பல பேர் இருக்கும்போது அவங்க எதுக்கு? அப்ப அந்த தீர்ப்புக்கான விஷயத்துக்கு உள்ள இவ்வளவு அர்ஜென்ட் பட வேண்டியது இல்லை. ஏன்னா இல்லாத ஒரு விஷயம் எல்லாம் வந்து அந்த பெரியார் வந்து செருப்பால் அடிச்சாருன்னு இல்லாத விஷயத்தெல்லாம் சேர்க்கக்கூடியவங்க இருக்கிற விஷயத்த சொல்லணும்ல. தோணுதோ எனக்கு தெரியல. ஏன்னா புரிஞ்சவங்க சொல்லுங்க, நான் மாறுதி பாகுபாடு இல்லன்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம என்னை விட நிறைய பேர் இத பத்தி பேசுறாங்க. சனாதன தர்மத்துக்கும் சாதிக்கும் சம்பந்தம் இல்லங்கறத நம்ம வச்சுக்குவோம். ஆனால் சனாதன தர்மம்னா என்ன, அது சொல்லி இருக்கிறது என்ன, ஒரு 10 வரி சொல்லுங்கன்னு நான் காலையில உங்க போன் வந்ததுல இருந்து ஒரு 10 பேருக்கு போன் பண்றேன். ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுக்கிட்டே 10 பேர் போன் பண்ணிட்டேன். 10 பேரும் வந்து 5 பேர், நான் 2 தரப்பும் கேட்பேன். 5 பேர் ஆதரிக்கிற ஆளு, 5 பேர் எதிர்க்கிற ஆளுன்னு. எதிர்க்கிற ஆட்கள் ஜாதி மதம் சொல்லுதுங்கிறாங்க, ஆதரிக்கிற ஆட்களுக்கு இல்ல அது நல்லது, அழிவில்லாதது, ரைட்டியா நல்லது. எனக்கு கொஞ்சம் புரியறதுக்கு சொல்லியா, எனக்கு உண்மையில எனக்கு புரியலன்னா அது இல்ல. நம்ம இந்த நிகழ்ச்சி கூட முடியட்டும், நீங்க கூட சொல்லுங்க, நாங்க தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும்னு எதிர்பார்க்கறீங்களா அது தேர்தல்ல? ஏன்னா இப்ப இது வந்து ஒரு இந்துக்களுக்கு எதிரானதுன்னு ஒரு பிம்பத்தை தொடர்ந்து திமுக மேல உருவாக்க பாக்குதா? இது தொடர்ச்சியான இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து அப்படியே கடந்து போகிறாங்க மக்கள். ஆனா இதை வந்து மேலும் மேலும் இதை கன்சாலிடேட் பண்ண பாக்குறாங்களா பிஜேபி மற்றும் எதிர்கட்சிகள்? பிஜேபி மட்டும் இல்ல, நான் கூட தான் அதான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 100 வருஷமா இவங்க டிஎம்கே காரங்க, திராவிட கட்சி, அதுக்கப்புறமா 1000 வருஷமா இஸ்லாமியர்களுடைய அச்சுறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. இன்னைக்கு கோலத்தை அழிக்க போயிட்டாங்க. நாளைக்கு வந்து இந்து பெண்கள் போனாங்கன்னா அவங்கள இப்ப நிறுத்தி குங்குமத்தையும் மேல இருக்கிற சிந்தூரையும் அழிக்க போறாங்க. நாளைக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸை உருவிடுவாங்க. என்ன பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க பார்க்கட்டும்? எல்லாருமே பண்ண மாட்டாங்க, சில விஷமிகள் அதை பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா அவங்க வந்து சைலண்டா இருப்பாங்க. அதாவது மதகுருமார்கள் சைலண்டா இருப்பாங்க. சார் சொன்னாரு பைபிள் குரான்ல சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. பைபிள் குரான் எல்லாம் வந்து எழுதப்பட்டவை. குரான்ல என்ன எழுதிருந்தது முதல்ல, அதுக்கப்புறமா அடிஷன்ஸ் யாரெல்லாம் பண்ணிருக்காங்கிறது லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. பைபிள்ல 10 கமாண்ட்மெண்ட்ஸ், அதுக்கு முன்னால அவங்க சொன்னது, இவங்க அந்த குருமார்கள் சொன்னதெல்லாம் இருக்கு. ஆனா நம்ம பகவத்கீதையை மட்டும்தான் வச்சுக்கல, நம்மளுக்கு ஏகப்பட்டது இருக்கு. அதாவது எந்த ஒரு வரையறையும் இல்லாத ஒரு மதம் தான், எந்த கட்டுப்பாடும் இல்லாத ஒரு மதம் தான். 5 நேரம் தொழுகை பண்ணணும்னு அவசியம் இல்லை, சிலுவையை நெஞ்சில மாட்டிக்கணும்னு அவசியம் இல்லை,
பிராமணனுக்கு பூணூல் போட்டுக்கணுங்கிறது கூட அந்த வரையறை கிடையாது. நித்திய கர்மா பண்ணணுங்கிற வரையறை. நீ பண்ணினா பண்ணு, பண்ணலன்னா பண்ணாத, உன்னுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி உனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். நீ எந்த சாமிக்கு, முருகனை கும்பிடு, இல்லைன்னா இவனை கும்பிடு, ஒண்ணுமே கும்பிடாத, இயற்கை மட்டுமே கும்பிடு, சூரிய பகவானை மட்டுமே கும்பிடு அப்படின்னு தான் நாங்க சொல்றோம். அதனால எந்த வரையறைக்கும் உட்படாத அப்படிங்கிறது தான் சனாதனம். அதனால சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொன்னது சனாதனிகளை ஒழிப்பேன்னு அவர் சொல்ற மாதிரி தான் அர்த்தமாகிறது. அதே மாதிரி இன்னைக்கு கல்லடா பிரபாகர் அப்படிங்கிறவர் ஜஸ்ட் டெபியூ கல்லடா பிரபாகர்னு ஒருத்தர் கர்நாடகால வந்து பேசியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னாரு? முத்தலாக்கை அழிப்பதன் மூலம் பிரதம மந்திரி இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு நிரந்தர கணவனை கொடுத்து விட்டார். நிரந்தர அவர்களுடைய திருமணம் நிரந்தரமாக்கப்பட்டு விட்டது அப்படின்றாரு. உடனே அவங்க மேல கேஸ் போட்டிருக்காங்க. அதாவது என்ன, முத்தலாக்கினோட மீனிங் அதுதானே. கணவர்கள் சும்மா ஜஸ்ட் இதை நீங்க வந்து டிஸ்கார்ட் பண்ணிட முடியாது. இப்ப லேடிஸ் எல்லாம் வந்து நம்ம இதுல சீட்டுக்கட்டுல டிஸ்கார்ட் பண்ற மாதிரி டிஸ்கார்ட் பண்ண முடியாது, வேண்டாத கார்டை போடுவாங்க. அது மாதிரி அந்த முறையை அழிச்சதை அவரை அழகா சொல்லி கொடுக்கும் போது அதுக்கு மேல அவர் இது பண்றாங்க. சோஃபியா குரேஷி பத்தி அவர் என்ன சொன்னாரு? சோஃபியா குரேஷி ஏர் கமாண்டரை பத்தி என்ன சொன்னாரு? திமுக மீது தொடர்ந்து இந்துக்களுக்கு எதிரானதுன்னு சொல்றீங்களா? அது ஏன் இந்துக்களுக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்பரங்குன்றத்திலையும் இந்துக்களுக்கு எதிராக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்துக்களுடைய அடையாளமாக காணப்படும் கோவில்களை பராமரிக்கவும் போற்றி காக்கவும் கடமை உள்ள பொறுப்புள்ள சேகர் பாபு அது உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த இடத்துலயே இங்க ஆனா இவங்க வந்து அதுதான் சமத்துவம். நிறைய கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்காங்க, நிறைய ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுத்திருக்காங்க. இதெல்லாம் ஆக்கிரமிப்பெல்லாம் மீட்டெடுக்கல. 5,28,000 ஏக்கர் நிலம் வெளியில இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அது டிஜிட்டலைஸ் பண்ணல. நீங்க கோவில்கள் பத்தி எங்கிட்ட சொல்லாதீங்க, எக்கச்சக்கமா எங்கிட்ட டீடைல்ஸ் இருக்கு. நான் 2 மணி நேரம் பேச வேண்டி வரும். கோவில்கள் இன்னைக்கு வந்து எவ்வளவு ஊழல் நடக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அந்த தங்க நகைகளை உருக்கிறதுல எவ்வளவு கோல்மால் நடக்கிறதுங்கிறது எனக்கு தெரியும். பணம் எப்படி போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எப்படி அவங்க வந்து கட்டண வசூல் பண்றாங்க, கட்டண தரிசனம்ங்கிற பேர்ல அந்த பணம் யாருக்கிட்ட போகுது, மஞ்சப்பைக்குள்ள போகுதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. இந்த அரசு இந்துக்களை வாக்கு வங்கியாக மாற்றி இருக்கிறது. என்ன ப்ராப்ளம் என்ன தெரியுமா மேடம்? விஜய் வந்துட்டாரு. இப்போ நாம வந்து கிறிஸ்தவர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இஸ்லாமியர்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்தவர்கள் விஜய் பக்கம் போறாங்க, இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் பக்கம் போறாங்க, காங்கிரஸ் விஜய் பக்கம் போகுது. இவங்களை தக்க வச்சுக்கிட்டு தான் ஆகணும். பிளஸ் இந்துக்களை நம்ம தொடர்ச்சியா கேவலப்படுத்தி அவமானப்படுத்தி துன்புறுத்திக்கிட்டே இருந்தா அவங்க எப்படி சனாதனத்தை ஒழிக்க முடியும்? எல்லா சனாதனிகளும் ஒழிஞ்ச பிறகு என்ன ஆகும்? சனாதனிகள் எல்லாருமே மதமாற்றம் செய்யப்படுவார்கள். கிறிஸ்தவம் இருக்கும், முஸ்லிம் மதம் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க 2 பேருக்குள்ள இப்போ வந்து யூரோப்ல நடக்கிறாங்க. யூரோப்ல இப்ப என்ன நடக்கிறது? இஸ்லாமியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் சண்டை ஆரம்பிச்சாச்சு. அங்க ஆப்பிரிக்கால சண்டை ஆரம்பிச்சாச்சு, லாட்டின் அமெரிக்கால ஆரம்பிச்சாச்சு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு கலவர பூமியாக மாற்ற, சிரியா மாதிரி மாற்றுவதற்காகத்தான் இவங்க முயற்சி பண்றாங்க. இவங்களே நாளைக்கு வந்து இஸ்லாமியர்களை, இன்னைக்கு கிறிஸ்தவர் சொல்லிக்கிற உதயநிதி நாளைக்கு இஸ்லாமியராக யாருடைய கை ஓங்கியிருக்கோ அவங்க எந்த மதத்தை சேர்ந்து இருக்கிறார்களோ அந்த மதத்திற்கு தாங்களே மாற்றிக் கொள்வார்கள். ஆக மொத்தம் இவங்களுடைய ஒரே இந்துக்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதான். அந்த இதைத்தான் நாங்க வந்து தடுத்துக்கிட்டு இருக்கோம். இது இந்த தேர்தல்ல, வரக்கூடிய தேர்தல்ல இந்த வழக்கு ஃபர்தர் அப்பீல் எடுத்துட்டு தானே போறாங்க. இது ஒண்ணு தீர்வு ஃபைனல் டெசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. தீர்ப்பெல்லாம் கிடையாது. பாருங்க, ஹேட் ஸ்பீச்சுக்கு வந்து ஆல் இண்டியால இப்போ நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். இப்போ 2 days பேக் 3 days பேக் உச்ச நீதிமன்றத்துல 2 நீதிபதி அமர்வு வந்து சொல்றாங்க, இந்த ஹேட் ஸ்பீச், வெறுப்பு பேச்சு வழக்குகளை நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து பல மாநிலங்கள்ல, எல்லா மாநிலங்கள்லயும் 10ல இருந்து 20 கேசஸ் இருக்கு மேடம். அஸ்ஸாம்ல ரொம்ப அதிகமா இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல ரொம்ப அதிகமா இருக்கு. கேசஸ் மேக்சிமம் வழக்கு பதிவு பண்ணப்பட்டது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராகத்தான். ஏன்னா அவங்க தான் வந்து ராமர் ஊர்வலம் போனா மேல இருந்து கல்ல போடுவாங்க, துர்கா பூஜைனா கல்ல போடுவாங்க, விநாயகர் ஊர்வலம்னா மேல இருந்து கல்ல தூக்கி அடிப்பாங்க, கலவரம் பண்ணுவாங்க, வன்முறை பண்ணுவாங்க. தமிழ்நாட்டிலேயே அந்த கல்ச்சர் டிஎம்கே ஏற்படுத்தி விட்டுருக்கு. டிஎம்கே வந்து இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே இருக்கிற கட்சியாக மாறி
இஸ்லாமியர்களை இந்துக்களுக்கு எதிராக தூண்டுவதை மு.க. ஸ்டாலின், உதயநிதி, மற்ற பெருந்தகைகள் எல்லாருமே வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றாங்க, இந்த நாங்க வந்து எவ்வளவு தீர்ப்பு கொடுத்தாலும் அந்த தீர்ப்பின் அடிப்படையில அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல, அதனால நாங்க வந்து க்ளோஸ் பண்ணிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இது நடந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க சொன்னீங்க இல்லையா, இது மாதிரி கேசஸ் இருக்கு, என்ன பண்றது, நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு சொன்னா, மலேசியா மாதிரியோ சிங்கப்பூர் மாதிரியோ ஆர் அதாவது ரேஸ், ரிலிஜியன், ராயல்டி, இந்த 3 பேர் மேல நீங்க பேசக்கூடாது. அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிற மலேசியால, சட்டங்கள் வலிமையாக இருக்கிற மலேசியால கூட ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது சாதாரணமா நடக்கிறது தான். உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுருவான். நம்மள மாதிரி வாய்தா வாங்கிட்டு ஜாமீன்ல வாங்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா திராவிட பிச்சை தானே நம்ம நீதிபதிகள், தான் திராவிட கட்சிகள் போட்ட பிச்சைங்கிறதுனால அங்கெல்லாம் அப்படி நடக்காது. ஆனா கரெக்டா உள்ள போட்டுடுவான், அது ஒரு விஷயம். ஆனா நம்ம மத்திய அரசு இந்த விஷயத்தை இன்னும் சீரியஸா எடுத்துக்கிட்டு சட்டத்தை ரொம்ப வலிமையாக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது வரைக்கும் இந்துக்கள் மேல எவ்வளவு இவங்க சீன்றாங்களோ, எவ்வளவு அச்சுறுத்தல் இவர்கள் ஏற்படுத்துகிறார்களோ, இன்னைக்கு வந்து இந்துக்கள்னாலே அச்சுறுத்தல். சிந்தூர் அணிஞ்சிட்டு போக முடியல, விபூதி போட்டுக்கிட்டு போக முடியல. ஏஆர் ரஹ்மானுடைய அம்மா என்ன சொன்னாங்க சொல்லுங்க? இதெல்லாம் எல்லாமே இருக்கு மேடம் பொதுவெளியில. இவங்க எல்லாம் ஒரு பயங்கரமான கட்டமைப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்துக்களை 4 பக்கமும் கவர் பண்ணி ஒரே அடியா அழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது டிஎம்கேனுடைய இது. இந்த கொள்கைக்கு, டிஎம்கேனுடைய கொள்கைக்கு 2026 தேர்தல் முடிவு கட்டும். இந்த கொள்கைக்கு, இந்த தேர்தலில் திமுக மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். தேங்க்யூ.